திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டில் இழுபறி, அடுத்த 2 நாட்களில் மீண்டும் பேச்சுவார்த்தை. கர்நாடக மாநிலத்தில் செயல்படும் சட்டவிரோத சுரங்கங்கள் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படலாம். பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. லிபியாவில் சிக்கியுள்ள 18,000 இந்தியர்கள். முதல் மீட்பு விமானம் மும்பையில் இருந்து புறப்பட்டது. வணக்கம். வணக்கம். விரைவான செய்திகள். திமுக காங்கிரஸ் இடையேயான 2ஆம் கட்ட தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே நேற்று தொகுதி பங்கீடு குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு, திமுக அவர்களது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதை போன்று காங்கிரசும் தனது கொள்கையில் உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து காங்கிரஸ் தலைமையிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையின் நிகழ்வுகளை எங்களது தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு திராவிட முன்னேற்ற குழு தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய தலைமைக்கு தெரிவிக்க பிறகு மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடரும். இதைத் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த செய்தியாளர்கள் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலை இருப்பது குறித்து கேட்டதற்கு இழுபறி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்க்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்த கேள்விக்கு 234 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக கூறினார். காங்கிரஸ் கட்சியின் பிரதான கோரிக்கை என்ற கேள்விக்கு அது குறித்து கருத்து கூற முடியாது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டதற்கு அது கற்பனையான செய்தி என்று மழுப்பலாக கருணாநிதி பதிலளித்தார். கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயத்துல காங்கிரஸ் ரொம்ப உறுதியா இருக்கிறதா தகவல் சொல்றாங்களே, அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தையில இழுபறி நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, கற்பனை. மேலும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த 2 தினங்களில் நடக்க இருப்பதாக கருணாநிதி தெரிவித்தார். இதற்கிடையே திமுக கூட்டணியில் பாமக 31 இடங்களுக்கு ஒப்பந்தம் போட்டதை அடுத்து அதிக அளவில் தொகுதிகள் கேட்கும் எண்ணத்தில் இருந்த காங்கிரசிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த பின்னடைவை சரிக்கட்டுவதற்காக ஆட்சியில் பங்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது போன்ற திமுக மறுப்பு தெரிவிக்கும் விஷயங்களை காங்கிரஸ் கட்சியினர் முன்னிறுத்தி தொகுதி பங்கீடு குறித்து பேசி வரும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடலாம் என்று விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு குறித்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் பேசிக் கொள்ளலாம் என்று முதல்வர் கருணாநிதி கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் சுரங்கங்கள் குறித்த விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெல்லாரி மற்றும் அதை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான கிரானைட் சுரங்கங்கள் அரசு அனுமதியின்றி முறைகேடாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கர்நாடக அமைச்சர்கள் பலருக்கு இங்கு சொந்தமான குவாரிகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இயற்கை வளத்தை அழித்து அரசுக்கு சொந்தமான கனிம வளங்களை முறைகேடாக வெட்டியெடுத்து விற்பனை செய்து வரும் கிரானைட் சுரங்கங்கள் குறித்து கர்நாடக மாநில லோக் யுக்தா நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே விரிவான செய்திகளை பதிவு செய்து வைத்துள்ளார். இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்த மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூசன், கர்நாடக மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கிரானைட் சுரங்கங்கள் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் கர்நாடகாவில் சட்டவிரோதமாக செயல்படும் சுரங்கங்கள் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அரசால் குழுவுக்கு தலைமை நீதிபதி கபாடியா தலைமையிலான நீதிபதிகள் குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடகாவில் எடியூரப்பாவிற்கு பெரும் சவாலாக விளங்கி வரும் இந்த சுரங்க விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டதை அடுத்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாயாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட இருப்பதாக தெரியவந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி மக்களவையில் இதை தாக்கல் செய்கிறார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நெசவு தொழிலில் உள்ள பிரச்சினைகளால் கைத்தறி நெசவாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சலுகை அளிக்கும் வகையில் கைத்தறி நெசவாளர்கள் வாங்கியுள்ள சுமார் 3400 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய முடிவு செய்துள்ள மத்திய அரசு இதற்கான அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிடக்கூடும் என்று தெரியவந்துள்ளது. மேலும் விலைவாசி உயர்வால் நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு சலுகைகளை நடப்பு பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உணவுப் பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படுவதோடு பெட்ரோல், டீசல் விலைகளை குறைக்கும் வகையில் அவற்றிற்கு மத்திய அரசு விதிக்கும் சுங்க மற்றும் கலால் வரிகள் குறைக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் முக்கியமாக வருமான வரி உச்சவரம்பை 1,60,000 ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி கருப்பு பண விவகாரத்தில் வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். லிபியாவில் சிக்கிக் கொண்டுள்ள 18,000 இந்தியர்களை தாயகம் அழைத்து வர நாள்தோறும் 2 விமானங்களை இயக்க லிபியா அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து மும்பையிலிருந்து முதல் விமானம் இன்று அதிகாலை லிபியா புறப்பட்டு சென்றது. லிபியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கலவரத்தை அடுத்து அங்கு வேலை பார்த்து வரும் 18,000 இந்தியர்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இதையடுத்து லிபிய அதிகாரிகளிடம் இந்திய அரசின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து அடுத்த 10 நாட்களுக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் வீதம் அங்குள்ள இந்தியர்களை அழைத்துக் கொள்ள அனுமதி கிடைத்தது. இந்த உத்தரவாதத்தை தொடர்ந்து மும்பையிலிருந்து ஏர் இந்தியா விமானம் இன்று அதிகாலை லிபியா புறப்பட்டு சென்றது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா இந்திய அரசின் சார்பில் லிபியாவிடம் மேலும் கால அவகாசம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்திய கடற்படையை சேர்ந்த INS ஜலஸ்வா என்ற போர்க்கப்பலும் லிபியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் மூலம் லிபியாவிலிருந்து துனிசியா மற்றும் மால்டா ஆகிய நாடுகளுக்கு அழைத்து வரப்படும் இந்தியர்கள் அங்கிருந்தும் விமானம் மூலம் தாயகம் திரும்ப உள்ளனர். நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டில் பெரும்பாலான திட்டங்கள் மேற்கு வங்க மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டன. அங்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. 2011-2012 ஆண்டுக்கான ரயில்வே நிதிநிலை அறிக்கை நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டுக்கான ரயில்வே திட்ட செலவுகள் மொத்தம் 87,000 கோடி ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்குள் பெரும்பாலான திட்டங்கள் மேற்கு வங்க மாநிலத்திற்கே அறிவிக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள நந்திகிராமில் புதிய ரயில்வே தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படுகிறது. அங்குள்ள சிங்கூரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்கப்படுகிறது. டார்ஜிலிங்கில் தொழில்நுட்ப மையம் ஒன்று அமைக்கப்படுவதாக பட்ஜெட்டில் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலை விரிவுபடுத்தப்படுகிறது. சென்னை மற்றும் மும்பையில் ரயில் தண்டவாளம் அருகே வசிப்பவர்களுக்கு புதிய குடியிருப்புகளை கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் 89 புறநகர் மின்சார ரயில்கள் புதிதாக இயக்கப்படும் என்று, சென்னையில் இருந்து மதுரைக்கு துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் என்று மம்தா பானர்ஜி குறிப்பிட்டார். மேலும் பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, டெல்லி ஆகிய இடங்களில் ரயில்வே கண்காணிப்பு மையங்கள் அமைக்கப்படும். ரயில்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் 8 மண்டலத்தில் உள்ள ரயில்களில் பொருத்தப்படும். நாடு முழுவதும் 236 ரயில் நிலையங்கள் ஆதர்ஸ் ரயில் நிலையங்கள் என்ற பெயரில் மாதிரி ரயில் நிலையங்கள் ஆக்கப்படும் என உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை மம்தா பானர்ஜி நேற்று வெளியிட்டார்.
எனினும் ஒட்டுமொத்த ரயில்வே பட்ஜெட்டில் மேற்கு வங்க மாநிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த ரயில்வே பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இலங்கை தமிழர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது மத்திய அரசின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்திய அரசு அவர்களை கைவிட்டுவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா பேசினார். அப்போது சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு எதிராக இந்திய மீனவர்களை இலங்கை அரசு தாக்கி வருகிறது என்றும், இந்திய மீனவர்களை மத்திய அரசு காப்பாற்ற முடியாத பட்சத்தில் சார்க் மாநாடு போன்ற பிராந்திய அளவிலான ஒப்பந்தங்களால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினையை தேசிய பிரச்சினை என்று தெரிவித்த அவர், இந்திய மீனவர்களுக்கு எதிராக எந்த நாடும் ராணுவத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும், இந்த விவகாரத்தில் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானம் இயற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவரின் உரையில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தும் இதுவரை அது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய டி. ராஜா, இந்திய அரசு இலங்கை தமிழர்களை கைவிட்டுவிட்டது என்று குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து நேபாளத்திற்கு சட்டவிரோதமாக வெடிகுண்டுகள் கடத்த முயன்ற 2 நேபாள இளைஞர்களை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து சட்டவிரோதமாக டெட்டனேட்டர்கள் மற்றும் ஜெலட்டின் குச்சிகள் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு தொடர்ந்து ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் பாரைச் மாவட்டத்தில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் அது சம்பந்தமாக நேபாள நாட்டைச் சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். தீபக் குமார் மற்றும் இந்திரா பகதூர் என்ற அந்த இருவரிடம் இருந்து சுமார் 884 டெட்டனேட்டர்கள் மற்றும் 1419 ஜெலட்டின் குச்சிகள் கைப்பற்றப்பட்டது. இந்த ஆயுதங்களை கொண்டு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்த முடியும் என்பதால் இந்த கைது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவரான தீபக் குமார் இதுபோன்ற விஷயங்களில் தாம் ஈடுபட்டது இதுவே முதல் முறை என்றும், அடையாளம் தெரியாத மர்ம மனிதர் தம்மை இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்தியதாக தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் வேளையில் இந்த இருவருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே கொள்கை ரீதியிலான தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.